ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவனியில்லத்தில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹியரிங் மேக்கிங். ஆமாங்க, நம்ம வீட்லேயே எப்படி அழகான ஒரு கம்மல் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கலராக கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே கலரில் கூட கிறிஸ்டல் பீட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்வீட் பீட்ஸ் சின்னதாக இருக்கும். கிறிஸ்டல் பீட்ஸ் பார்த்திங்கன்னா கல்கண்டு எப்படி கட்டிங் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு எந்த ஷேப்பில் வேணால் கிறிஸ்டல் பீட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ அதனால் நான் கிறிஸ்டல் பீட்ஸு வாங்கியிருக்கேன். அது சின்ன பசங்க போட்டதுனால கொஞ்சம் கலராக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் குண்டூசி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹியரிங் பேஸு பிக் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட அதுக்கு பதிலாக குண்டூசி இருந்துச்சு. ஸோ அதையே நான் இந்த ஹியரிங்க்கு பேஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிறிஸ்டல் பீஸு கலராக நான் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன், ரெட்டு, ஆரஞ்ச் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் கலர்ஸாக கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஹூக் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஹூக் எடுத்து வச்சுருக்கேன். ஹியரிங்க்கு மாத்திரம் 2 ஹூக் எடுத்து வச்சுருக்கேன். செயின் எடுத்து வச்சுருக்கேன். அந்த செயின் பார்த்திங்கன்னா ரோலிங்லேயே வரும். ஸோ என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மெட்டீரியல் வாங்குற வச்ச ரோலிங் செயின் அப்படி சொல்லி கேளுங்க, கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் 7 மீட்டர்ஸ் அப்படின்னு சுற்றி ரோலாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. என்கிட்ட இருந்தது. ஸோ நான் அதையே அந்த செயின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸு லென்த்து கம்மியாக வேணுமா, ஷார்ட்டாக வேணுமா, லாங்காக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி இந்த செயினை கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எனக்கு இருக்க பீட்ஸு இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செயினும் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த பீட்ஸுங்கெலாம் வருதோ அந்த அளவுக்கு வரைக்கும் நான் இந்த ஹியரிங் பண்ண போகிறேன். இப்போ செயினை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். செயின் அந்த செயினில் தான் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் நம்ம மாட்டி விட போகிறோம் இல்லையா. அதனால் ஒரு ஐடியா, ஒரு க்ரியேட்டிவிட்டி, நமக்கு எந்த மாதிரி கம்மல் வேணும், எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் எப்படி இருக்கும், நம்ம கிரேப்ஸை நம்ம அந்த ஸ்டெம்பை பிடிச்சி தூக்குறச்சா அது கீழேருந்து மேலே வரைக்கும் அது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சீடுங்கள்லாம் தூங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் மைண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அது மைண்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த கம்மல் பண்ணுறேன். அந்த மாதிரி டைப்பில் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் அப்படியே கலர்ஸாக இந்த மாதிரி தொங்குறச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் நான் ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி டிசைனில் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸில், நிறைய வெரைட்டிஸ், நிறைய க்ரியேட்டிவிட்டியில் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் எப்படி போடணும்னு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் போடலாம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி டைப்லலாம் வாங்கினா இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு கம்பல் பேஸு எடுத்துக்கிட்டேன் இல்லையா. அந்த கம்பல் பேஸில் சக்கரி, அந்த சக்கரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் கோல்டன் பால்ஸ் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் சக்கரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கிறிஸ்டலில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கார்னர் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அந்த கம்பல் பேஸ் அந்த கம்பியை கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணிக்கிட்டு நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதே போல் தான் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த செயின் பேஸில் மாட்டி விட போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தானா அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கம்பல்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கடையிலலாம் ரொம்ப செலவு பண்ணி வாங்க தேவையில்ல. என்ன தான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பசங்க அழகாக 2 டைம்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நியூ கம்பல்லாம் வாங்கி தரணும். அதுக்கு பதிலாக இந்த கம்பல் நம்ம செய்கிறோம், 2 நாள் போடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மறுபடியும் இதே கம்பலை வச்சு வேறு ஒரு மாடலில் வேறு ஒரு டைப்பில் கூட நாமளே செஞ்சு கொடுக்கலாம். இதே பீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். சரி, ஓகே வியூவர்ஸ், நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த கம்பலை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.